செப்டம்பர் 8 முதல் அமெரிக்காவின் உலோகங்கள், இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் பிற ஏனைய இறக்குமதி பொருட்களுக்கு கனடா வரி விதிக்கும் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கனேடிய பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த 50% வரிகளுக்கு பதிலடியாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பல நாட்கள் நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமையும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான சிக்கலான உறவு மேலும் மோசமடைந்துள்ளதுடன் அமெரிக்க, மெக்சிகோ, கனடா ஒப்பந்தம் என அறியப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கனடா மீதான டிரம்பின் புதிய வரிகள் வைன், மரத்தினாலான உபகரணங்கள், பால் பொருட்கள், சீமெந்து, ஆடைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட துறைகளை பாதிப்பதுடன் அமெரிக்காவிற்கான கனடாவின் சுமார் $28 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதியையும் உள்ளடக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் கார்னி, கனேடிய தொழிலாளர்கள், விவசாயிகள், குடும்பங்கள் மற்றும் வணிகங்களை பாதுகாக்கும் பொருட்டு அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு ஈடாக கனடாவும் அதே அளவு வரி விதிக்கும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை இரவு விதிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு முன்பாக ஒரு உடன்பாட்டை எட்ட தவறியதை தொடர்ந்து அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை கனடா பிரதமர் மார்க் கார்னி நிறுத்தி வைத்தார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சுமார் $28 பில்லியன் மதிப்பிலான பொருட்களுக்கு நேற்று நள்ளிரவு முதல் 50% வரி விதிக்க அமெரிக்கா முடிவு செய்தது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் பேச்சுவார்த்தையை கனடா நிறுத்தி வைத்துள்ளது. புதிய வரிகளை தவிர்த்து வர்த்தக உடன்பாட்டை எட்டும் நோக்கில் இரு நாடுகளும் வாஷிங்டனில் கடந்த 3 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. இதில் முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் கனடாவின் இலக்குகளை பூர்த்தி செய்யும் வகையில் இறுதி உடன்பாடு ஏற்படவில்லை. இதன் விளைவாக அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளேன். பேச்சுவார்த்தை குழுவினர் ஒட்டாவாவுக்கு திரும்புமாறு உத்தரவிட்டுள்ளேன் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே குறிப்பிட்ட கனடா பொருட்களுக்கான புதிய வரிகள் நேற்று அதிகாலை முதல் அமலுக்கு வந்துள்ளது. பேச்சுவார்த்தை முறிந்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் வர்த்தக பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் செப்டம்பர் 8 முதல் அமெரிக்காவின் உலோகங்கள், இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் பிற ஏனைய இறக்குமதி பொருட்களுக்கு கனடா வரி விதிக்கும் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டாம் என வளைகுடா நாடுகளுக்கு ஈரானின் பாதுகாப்பு தலைவர் ரெசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீறி செயல்பட்டால் அவர்களின் நலன்களை இலக்கு வைத்து ஈரான் பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானை சுற்றியுள்ள நாடுகள் அமெரிக்காவின் இந்த பொருளாதார போரில் இணைந்தால் பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியேறாது. அத்துடன் பாரசீக வளைகுடாவின் பிற எண்ணெய் ஏற்றுமதி பாதைகளையும் நாங்கள் இலக்கு வைப்போம் என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிராக பொருளாதார போரை தொடங்குமாறு அமெரிக்காவை இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவே தூண்டிவிட்டதாகவும் ரெசாய் குற்றம் சாட்டியுள்ளார். இத்திட்டம் குறித்து டிரம்ப் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டிய போதிலும் 2 முதல் 3 மாதங்கள் வரை இதனை சோதித்து பார்த்து பின்னர் அடுத்த 6 மாதங்களுக்கு நீடிப்பதா என்பதை முடிவு செய்யலாம் என இஸ்ரேலிய பிரதமர் அவரை சம்மதிக்க வைத்ததாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இதனிடையே ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி நேற்று நாடு பாதுகாப்பு தொழில் தினத்தை கொண்டாடிய வேளையில் ஏவுகணைகள் மற்றும் பாதுகாப்பு ஆயுதங்களை தயாரிக்கும் ஒரு நிலத்தடி தளத்தை பார்வையிட்டார் என ஈரானிய அரசு ஆதரவு பெற்ற செய்தி நிறுவனமான தஸ்னீம் செய்தி வெளியிட்டது. ஈரானின் பாதுகாப்பு தொழில் தினத்துடன் ஒத்துப்போகும் வகையில் ஆகஸ்ட் 22 அன்று மேஜர் ஜெனரல் அப்துல்லாஹி இந்த நிலத்தடி உற்பத்தி ஆலையை சுற்றி பார்த்தார். மேலும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்களையும் அவர் ஆய்வு செய்துள்ளார். இந்த ஆய்வின் போது ஈரானின் தற்காலிக பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் இப்னு அல் ரெசா ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியுடன் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.